ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 67ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென், ஆமென், ஆமென். இங்க சங்கீதக்காரர் எவ்வளோ அழகா ஒரு விண்ணப்பத்தை பண்றாரு. என்ன பண்ண? தேவரீ எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. ஒவ்வொரு வார்த்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவரீ எங்களுக்கு இறங்கி, ஆமென். அவர் இறக்கம் இல்லை நம்மளாம் வாழ முடியுமா? யோசித்து பாருங்க. தேவ பிள்ளையில 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த கர்த்தர். சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால தான் இதை அறிந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவரீர் எங்களுக்கு இறங்கி. யாருக்கு அவருடைய இரக்கம் இருக்கோ, யார் மேலே அவருடைய இரக்கம் இருக்கோ, அவங்க வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. ஆமென். அவர் இறங்குவாரானால் நிச்சயம் ஒரு பெரிய திருப்பு முனை இருக்கும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அவர் வாக்கு பண்ணிக்கிற நம்மளுக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியும் என்று. அவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் வேறு யார் ஆசீர்வதிக்க போகிறார்? என்ன நன்மை உங்களுக்கு வேணும் இன்னைக்கு? தெய்வ பிள்ளையில ஒருவேளை பிள்ளை பாக்கியமா, திருமண காரியமா, வேலை வாய்ப்பா, கடன் பிரச்சனை மாறணுமா, சரீரத்தில் சுகம் வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, வீசா வேணுமா? எவ்வளோ காலமாக அப்புறம் ட்ரை பண்ணுறேன் பிரதர், கிடைக்கல. எவ்வளோ காலமாக என் பிள்ளைக்கு இந்த கோர்ஸுக்கு ட்ரை பண்ண கிடைக்கல. என்ன காரியத்தில் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்க? இன்றைக்கி அவருடைய இரக்கம் உங்களுக்கு உண்டாக போகிறது. அவருக்கு மேல் மனதுருகி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ரொம்ப அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். இயேசு திரளான ஜனங்களை பார்த்து மனமிறங்கினார். அல்லேலூயா. ஜீசஸ் மூட் வித் கம்பேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அவர் மனதுருகிற கர்த்தர். இன்றைக்கி அவங்களுக்கு இறங்க போகிறார். ஆசீர்வதித்து என்ன சொல்லணும்னா, உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். அவர் தானே ஒளி, உலகத்தின் ஒளியார் அவர் தானே. அவர் முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசம், அந்த ஒளி 1% நம்ம மேலே பட்டாமல் நம்ம வாழ்க்கை மாறிடுமே. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். யோவான் ஸ்நானகர் சில காலம் எரிந்து பிரகாசுகிற விளக்காயிருந்தாராம். வெளிச்சத்தில் அநேகர் வெளிச்சம் கண்டாங்களா? அல்லேலூயா. தேவ பிள்ளை, இயேசுவை வருகையை முன்னறிவித்தது யோவான் ஸ்நானகர் தானே. அப்படியேப்பட்ட ஒரு முக பிரசனம் எந்த மனுஷன் மேலே இருக்கிறதோ அவங்க வாழ்க்கை பிரகாசிக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, தேவ பிள்ளையில் அவர் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஜெபத்தை செய்யலாமா? தேவரீ எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்கள் முக பிரசனத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண ஆண்டவரே. கேளுங்க, அவர் நிச்சயமாக உங்களை பிரகாசிக்க பண்ண உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் என்ன பண்ணாரா, உங்களை கைவிட மாட்டார், உங்களை அழிக்க மாட்டார், உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். ஆமென். உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? உங்களுக்கு என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்? தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் மறந்துட்டு இருக்கலாம், என் ஆண்டவர் உங்களை மறக்கவே இல்லை. அவர் உங்களுக்கு என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அதை உடன்படிக்கை நிறைவேற்றுவார். எத்தனை சம்பவம் வேதத்தில் நம்ம காண்பிக்க முடியும். தெய்வ பிள்ளையில அவர் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, இரக்கத்தினால, அவருடைய இரக்கத்தினால் உங்களை ஆசீர்வதித்து, ஆமென், அவர் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்கள் மேலே இருக்கிற எல்லா இருள் விலக போகிறது. இதை நம்புங்க, விசுவாசிங்க. சாப இருள், பாவ இருள், ஆமென், எல்லா விதமான இருள், அக்கிரமத்தின் இருள் எல்லாத்தையும் மாற்றி கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனமிறங்குகிற கர்த்தர், நீர் எங்கள் மேல் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்கள் முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணணும்னு சொல்லுது போல் ஆண்டவரே, உங்கள் முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணப்பா. நீர் இரக்கம் பாராட்டும்படியாக என்ன ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மேல் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.
அவருக்கு மேல் இரக்கமாக இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.